உணவகம் என்கின்ற தலைப்பிலே மதுராந்தகம் பகுதியைச் சார்ந்த ஒன்லி காஃபி அதன் நிறுவனர் திரு ஸ்ரீவத்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய ஏவி ப்ளீஸ் அவரை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம், நான் ஸ்ரீவத்சன். 2009 ஒன்லி காஃபி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தோம். முதல்ல காஃபி மட்டும்தான் கொடுக்கலாம், நல்ல ஒரு காஃபி இல்லை, நம்ம காஃபி தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதை ஆரம்பித்தோம். காஃபி அப்படிங்கிறது ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குமோ எல்லா ஐட்டமும் இருக்கும், உடம்புக்கு கேடு விளைவிக்காத ஐட்டங்கள் மட்டும். டைரெக்டாக நாங்களே ஒரு 3 பிரான்ச் இருக்குது. அதை தவிர ஃப்ரான்ச்சைசி ஒரு 2 இருக்குது. கத்தாரில், வெளிநாட்டில் அப்படின்னு கத்தாரில் வந்து ஒரு 2 பிரான்ச் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு இடம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதர் ஃபீடிங் ரூம், குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக. ஸோ அதுக்காக இப்போ ஒரு இடம் ஒன்று இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு இடம் நாங்கள் ரெடி பண்ணி தனியாக கொடுக்குறோம். நிறைய பொருட்கள் எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல். ஸோ அது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் இங்கே சுற்றி கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எங்களுடைய பூஜை அறை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். எங்கேயுமே பெருசாக ரெஸ்டாரண்ட்டில் பூஜை அறை இருக்காது. எங்ககிட்ட அந்த பூஜை அறையில் எல்லா கடவுள்களோட படம், குருமார்களோட படம் இருக்கும். ஸோ இங்கே வந்து மெடிடேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து யாராவது வராங்க அப்படின்னாக்கா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக நாங்கள் இடம் வச்சுருக்கோம். ஸோ இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் கத்தார் வரைக்கும் போய் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாக்க எங்களோட குவாலிட்டியை பார்த்துட்டு ஒன்லி காஃபியில் இப்படி இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி பை வேர்ட் ஆஃப் மவுத் இதுதான் எங்களை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ தாரா டிவைன் அவார்ட்ஸில் எங்களை செலக்ட் பண்ணதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. எங்களை செலக்ட் பண்ணதுக்காக மிக்க நன்றியை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.